சரிடாப்பா, நாங்க அள்ளிப்பேன் மாறா ஆறுமுருகல் கதை பார்த்தேன். மாறா ஆறுமுருகல் மாறா படித்திறன் வேக வேண்டாம், படித்திறன் மாற இல்ல கதை பார்த்தேன். இப்ப ஒருவேளை படித்திறன் மாறுபட்ட என்ன மாறி வரும்? இடப்பேச்சு நேர வரைவுக்கு யோசிக்க போலதான் யோசிக்க போறது. சிம்பிளா செய்யணும். படித்திறன் மாறுபட்ட அப்படி வரும் 4 விதமான கிராஃப்கள் வரலாம். வேக நேர வரை பக்குறேன் வீட்டி 1 ஓகே, இப்படி 2வது வீட்டி ஆக்குறேன். 2வது வீட்டி எப்படி இப்படி 3வது வீட்டி இதுல கீறி காட்டுகின்றேன். 3வது வீட்டி இப்படி ஓகே, இவ்வாறு 4வது வீட்டி இவ்வாறு செக் பண்ணுவோம், பாப்போம் 4வது வீட்டி என்னது இவ்வாறு அமைகின்றது. செக் பண்ண போறேன் பார். அப்ப ஒவ்வொரு புள்ளிகள்லையும் ஒவ்வொரு படித்திறப்பெருமானம், ஒவ்வொரு புள்ளிகள்லையும் ஒவ்வொரு படித்திறன். எனக்கு டக்குன்னு போக போறேன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு படித்திறன். எல்லா கிராஃப் எடுத்தாலும் ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு படித்திறன். என்ன செய்யுது? கிடையோட அமைக்கிற ஆங்கிள் என்ன செய்யுது சொல்லு? போக போக கூடிக்கொண்டு போகுது, போக போக கூடிக்கொண்டு போகுது. எனக்கு படித்திறன் அப்ப என்ன செய்யுது? கிடையோட அமைக்கிற கோணம் கூடுது. அது ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்ப என்னது பிளஸ். அப்ப எனக்கு படித்திறன் என்னது? ஆறுமுடுகள் என்ன செய்யுது? நேரில இது கூர்மோணம் இல்லடாப்பா, எல்லாமே கூர்மோணம் பாரு, எல்லாமே கூர்மோணம். ஆன்டி கிளாக் வைஸ் கேட்கல பிளஸ் ஏ வந்து என்ன செய்யுது? கூடுது. ஆறுமுடுகள் நேரில என்ன செய்து கொண்டு போகுது? அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப நேர்த்தி செய்து ஆறுமுடுகள் அதிகரிக்கின்ற கிராஃப் இது. இது என்ன செய்யுது பார்? ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன் தான். ஆனா கோணம் என்ன செய்து கொண்டு போகின்றது? குறைந்து கொண்டு போகின்றது. கோணம் என்ன செய்து கொண்டு போகுது? குறைவடைந்து. செக் பண்ணி பாருடாப்பா. கோணம் ஒரே கோணங்கள் சீட்டா டீட்டான்னு போடுறோம், விளங்குறதுக்கு போடுறடாப்பா. சிம்மியா வைக்க வேற வேற கோணங்கள் தான் வைக்க வேணும். சரி வேணாம், வேற வேற கோணங்கள் வைக்கணும். வேற என்ன செய்யுது? குறைந்தது. அதிகோணம் விளங்கட்டும். என்னது? குறைந்து கொண்டு போகின்றது. அப்ப என்னது? வடியாக்கவனி என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன் இல்ல. ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல கோணம் கூர்மோணம் தான். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன் சொன்னா என்னது? பிளஸ். அப்ப ஆறுமுடுகள் நேரில் என்ன செய்யுது? குறையுது. நேரில ஆறுமுடுகள் குறையுது. அப்ப நேரில படித்திறன் என்ன செய்யுது? குறையுது. விஷயம் இருக்கு. இது என்னது? இது என்னது? கிளாக் வைஸ் என்ன செய்யுது? கோணம் வந்து என்ன செய்யுது? கூடுது. படித்திறன் கூடுது. ஆகவே மைனஸில ஆறுமுடுகள் என்ன செய்யுது? கூடுது. மைனஸிலே ஆறுமுடுகளானது அதிகரித்து கொண்டு செல்கின்றது இந்த வரைவு. இது என்ன செய்யுது? கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல என்ன செய்யுது? கோணம் வந்து என்ன செய்து கொண்டு போகுது? குறைந்து கொண்டு போகுது. அப்ப பாரு, மைனஸிலே ஆறுமுடுகள் என்ன செய்யுது? குறைந்து கொண்டு செல்கிறது. படித்திறன் குறைஞ்சோண்டு இல்ல போகுது. அப்ப மைனஸ்ல ஆறுமுடுகள் குறைஞ்சு கொண்டு செல்லுது. அப்ப நீ விளங்க வேண்டியது வேற, விளங்க வேண்டியது இது நேர்த்திசையில் நேர்த்திசையில ஆறுமுடுகள் அடையுது. என்ன ஆறுமுடுகள் அடையுது? அந்த ஆறுமுடுகள் பெருமான நேரத்தோடு என்ன செய்து கொண்டு போகுது? கூடிக்கொண்டு போகின்றது. இது நேர்த்திசையில் ஆறுமுடுகளுடைய பெருமானம் நேரத்துடன் குறைந்து கொண்டு செல்லுகிறது. ஆறுமுடுகளுடைய பெருமானம் நேரத்துடன் குறைவடைந்து கொண்டு செல்லுகிறா. வேகம் என்ன செய்யும்டாப்பா சொல்லு பாப்பா. இங்க வேற ஆறுமுடுகளுடைய பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகுது நேரத்தோட. அப்ப எங்களுக்கு வேகம் என்ன செய்யும்? அப்ப வேகத்தை செக் பண்ணி பாருங்க. ஆறுமுடுகள் என்று சொல்றது வேக மாற்றத்தின் கீழ் நேரம். அப்ப இவர் வந்து எனக்கு என்ன செய்யறார்? குறைகிறாருன்னா கீழே இருக்கிற கணியம் மாற மாட்டேன். ஒரே குறித்த நேர ஆயிடைக்கதான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரோம் எடுப்போம். ஒரே நேர ஆயிடைக்கதான் எல்லா கதையும் பார்க்கிறோம் எடுக்கின்றோம். எடுத்தா இவரை நான் மாறி என்று எடுத்தா எனக்கு இவர் என்னது இவர் குறைஞ்சா இவர் மேலானும் குறையவன். அப்ப வேக வித்தியாசம் வேக மாற்றம் என்ன செய்யவனும் குறையவன். ஆகவே எனக்கு என்ன செய்யுது? ஆறுமுடுகள் குறையுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேக மாற்றம் குறையுது. வேக மாற்றம் குறையுது என்றானது எங்களுக்கு பாரு. வேகம் என்ன செய்து கொண்டு போகுது? குறைந்து கொண்டு செல்லுகிறது என்றது பொருள். வேகம் வந்து என்ன செய்து கொண்டு போகுது? குறைந்து கொண்டு செல்லுகிறது. ஆறுமுடுகள் குறைந்து கொண்டு போகுது என்று சொன்னா இந்த வேக மாற்றம் என்ன செய்து கொண்டு போகுது? குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப வேக மாற்றம் குறைஞ்சு கொண்டு போகுதுன்னா இறுதி சய ஆரம்பம். மாற்றத்தை என்ன போடலாமடாப்பா? இறுதி ஃபைனல் சய இனிஷியல் என்று போடலாமடாப்பா. ஃபைனல் சய இனிஷியல் என்கிற டெல்டா டி. என்னது? இனிஷியலா விடு. ஃபைனல் அப்ப என்ன செய்யுது? ஃபைனல் பெருமானம் என்ன செய்து கொண்டு போகுது? குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இது குறைஞ்சா தான் எவ்வளவும் குறையும்.
இனிஷியல் மாறாமல் இருக்க ஃபைனல் குறைய 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 என்ன செய்யும் டெல்டாவின் வேல்யூவும் குறைஞ்சு கொண்டு போகும். விளங்குது? ஆகவே என்னது இது என்னது வேகம் குறைஞ்சு கொண்டு போகுது என்றாலும் அமர்முடுகள் என்றாலும் வேகம் என்னது நேர்த்திசையில ஆறுமுடுகள் குறையுது. நேரிலே ஆறுமுடுகள் ஆனது குறைவடைந்து கொண்டு செல்லுகிறது. ஓகே, இது மறை திசையிலே என்ன செய்யுது ஆறுமுடுகள் ஆனது மறையில ஆறுமுடுகள் என்ன செய்யுது அதிகரித்து கொண்டு செல்லுது. வேகம் என்ன செய்து கொண்டது மைனஸ் திசையில வேகம் என்ன செய்து கொண்டு வேகமாற்றம் என்ன செய்து கொண்டு போகுது கூடிக்கொண்டு போகுது என்றது பொருள். இது என்ன செய்யுது மைனஸ் திசையிலே ஆறுமுடுகள் ஆனது குறைவடையுது. என்ன செய்யுது எதிர் திசையில வேகம் வந்து என்ன செய்து கொண்டு போகுது குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இங்க வேகம் வந்து அதிகரித்து கொண்டு செல்கிறது, இங்க வேகம் வந்து குறைவடைந்து செல்கிறது. நேர் திசையில் வேகம் அதிகரிக்கிறது, நேர் திசையில் வேகம் குறைவடைகிறது. இது என்னது இது என்ன திசை வேகம் நேர் மைனஸ் திசையில வேகமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. இது மைனஸ் திசையில வேகமானது என்ன செய்து கொண்டு போகுது குறைவடைந்து கொண்டு செல்கிறது. அப்ப இப்படி எல்லாம் என்ன செய்ய வேணும் செக் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். உனக்கு என்ன செய்ய வேணும் இப்படி எல்லாம் செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆறுமுடுகள் அப்ப இது என்னது மாறும் ஆறுமுடுகள் கதை. இவ்வளவு நேரம் பார்த்தது என்னடாப்பா மாறும் ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகள். ஓகே, மாறும் ஆறுமுடுகள் அல்லது போனா அமர்முடுகள் கதை. மாறும் ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகள் கதை. அதான் மாறும் ஆறுமுடுகள் அல்லது மாறும் அமர்முடுகள். அதான் படித்திறன் மாறுது. ஆட்டோமேட்டிக்கா சொல்ல போனா படித்திறன் மாறுது. சிம்பிளா சொன்னா படித்திறன் மாறுது. அவ்வளவுதான், வேற ஒரு கதையும் இல்லை. அப்ப 4 விதமான கிராஃபுகள் பார்த்துட்டேன். இதே விரைவுகள் எங்க பார்த்தது இடப்பெயர்ச்சி நேரவிலே பார்க்கலாம். இதே விரைவுகள் இடப்பெயர்ச்சி நேரவில பார்க்கலாம். உனக்கு இப்பயே சொல்லுகின்றேன் ஒரு விடயமானது சொல்லுகின்றேன். உனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டு இயக்கம் மற்றது எறிய இயக்கம் இந்த ரெண்டிலையுமே ஆறுமுடுகள் எப்போதும் மாறா ஆறுமுடுகள் என்றுதான் எடுக்க வேண்டும். நேர்கோட்டு இயக்கம் அது என்னன்னு பார்ப்போம். நேர்கோட்டு இயக்கம் என்னன்னு வருவோம், அது கிடக்கட்டும் வருவோம். ஆனா நாங்க பார்க்க போற இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் எறிய இயக்கம் இந்த ரெண்டிலையுமே ஆறுமுடுகள் வந்து மாறா ஆறுமுடுகள். இது மாறும் ஆறுமுடுகள் இல்லை, இது மாறும் ஆறுமுடுகள். ஆனா மாறா ஆறுமுடுகள் என்றதுக்கு தான் கேள்வி செய்வோம். அப்ப மாறா ஆறுமுடுகள் என்றா நேர்கோட்டு வரைவுகள். வேக நேர வரைவுல என்ன கோடுகள் வரும் நேர் கோடுகள் வரும். இப்ப வேக நேர வரைவுல நேர் கோடுகள் தான் வரும். மாறா ஆறுமுடுகளுக்கு தான் கேள்வி செய்கிறது. மாறா ஆறுமுடுகள் சரியா விஷயம் இருக்கு கவனம். மாறா ஆறுமுடுகளுக்கு தான் கேள்வி செய்யும். மாறும் ஆறுமுடுகளுக்கு கேள்வி செய்ய வலிக்கிட்டான்னு சொன்னா அது இன்டிகிரேஷன் பண்ண வேண்டி வரும், டிஃபரன்சியேஷன் பண்ண வேண்டி வரும், வகையிட வேண்டி வரும் அல்லது தொகையிட வேண்டி வரும். அது பெரிய கால்குலேஷன். அப்போ அது உங்களுக்கு இல்ல ஏழு சிலபஸ்ல இல்ல அது இந்த கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் உனக்கு நம்ம சும்மா சொல்லி காட்டுறேன் பாருடாப்பா. இந்த ஆறுமுடுகள் மாறுது. இப்ப பாருப்பா, நான் இந்த ஏழு விஷயம் எல்லாமே ஆறுமுடுகள் மாறக்கூடாதுன்னு சொன்னான். ஏன் நாங்கள் மாறுகிற ஆறுமுடுகளுக்கு ஏழு விஷயத்துல செய்ய இயலாதோ என்று பார்த்தா செய்ய இயலாது. நான் ஏழு அறிய வச்சு கொண்டு செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலான்னு சொல்ல போறேன்னு அதுக்கு ஒரு ஐடியான்னு சொல்ல போறேன். மரியாதை உனக்கு ஓயல்ல நீ இவ்வாறான ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. நியூட்டன் 2ஆம் விதி F = ma என்ற போட்டு ஒரு சமன்பாடு ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, இங்கே M வந்து மாறா திணிவு. F சொல்றது விசை. அது உங்க ஏழுக்கு வந்தா விளைவில் விசை, ரிசல்டன் போர்ஸ். அது உண்மையா ரிசல்டன் போர்ஸ் தான், விளைவில் விசை தான் F ரிசல்டன். FR போறது ரிசல்டன். விளைவில் விசை வந்து MAக்கு சமனா இருக்கும். இங்க பார், திணிவு மாறா கணியமாக இருந்தால் FR directly proportional to acceleration or deceleration என்று எழுதி கொள்ளலாம். Directly proportional to acceleration or deceleration. So acceleration meaning, what is the meaning of acceleration? The acceleration meaning is என்னது acceleration வேகம் வளர்ச்சி அடைகிற விதம். சோ என்னது வேக வளர்ச்சி வீதம், the rate of increasing velocity.
தி ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் வெலோசிட்டி, வேக வளர்ச்சி வீதம். வேக வளர்ச்சி வீதம். அமர்முடுகல் சொன்ன அமர்முடுகல் சொன்னா என்னது? வேக தேய்வு வீதம். என்ன வேக தேய்வு? the rate of என்ன the rate of decreasing velocity, the decreasing velocity rate, the rate of decreasing velocity. அதான் அமர்முடுகல். அப்ப ஆறுமுடுகல் என்றா என்ன விளங்குது, அமர்முடுகல் என்றா என்ன விளங்குது? ஆறுமுடுகல் என்றா என்ன? ஆறுமுடுகல் என்று சொன்னா, இப்ப ஆறுமுடுகல் என்று சொன்னா எனக்கு வேகம் வளர வேணும், வேகம் வளர வேணும். சோ அன்னது எப்படி யூனிட் டைமுக்கு கதைக்கிறேன், யூனிட் டைமுக்கு பாக்குறோம். அதான் ரேட். the rate of என்னது increasing velocity, increasing velocity, the rate of increasing velocity என்னது? வீதம் அதிகரிக்கிற வீதம், வெலோசிட்டி அதிகரிக்கிற வீதம் ஆரம்பம். அப்ப இதுகள் படிச்சிருப்ப. இதுல A directly proportional to FR, அதாவது ஆறுமுடுகளோ அல்லது அமர்முடுகள் என்னது? விசைக்கு நேர் விகித சமன் என்று படிச்சிருப்ப. எப்ப M is equal to constant, M ஆனது constant ஆக இருக்கிற பட்சத்தில், M ஆனது மாறாமல் இருக்கிற பட்சத்தில், ஒரு இயக்கத்தில திணிவானது மாறும் என்று சொன்னா எனக்கு இத சொல்லலாமா? இந்த கதை சொல்லலாம். அப்ப எனக்கு ஆறுமுடுகள் எங்க இடத்துல மாறுகின்ற, எப்படி ஆறுமுடுகள் மாறலாம் என்று சொன்னா, ஆறுமுடுகளை மாற்றலாம் சொன்னா, இந்த ஆறுமுடுகள் மாற வேணும் என்றா ரெண்டு நிபந்தனை இருக்கிறாப்பா. சரியா கவனி. ஆறுமுடுகளை மாற்றலாம். எப்படி மாற்ற வேணும்னு சொன்னா ரெண்டா மாற்றலாம். A சமன் F/M. சரியா கவனி. அப்ப A சமன் F/M என்று இப்படி எழுதி கொள்ளாமல் இதுல இருந்து ஆறுமுடுகள் மாற வேணும்னா ரெண்டு விதமா மாற்றலாம். ஒன்று வழங்குற விஷயம் நேரத்தோட மாற்றுறது. அப்ப நேரத்துடன் மாறுபடுகின்ற விஷயம் நாங்கள் ஒரு குவிக்கைக்கு வழங்கிக்க நிச்சயமாக என்ன செய்யும்? ஆறுமுடுகளோ அமர்முடுகளோ மாறும். ஏமாறும். ஏன் ஆறுமுடுகள் அமர்முடுகள் கிடையாது? ஏமாறும். நேரத்துடன் மாறுபடுகின்ற விஷயை வழங்குகின்ற பட்சம். அப்படிப்பட்ட விஷயம் நேரத்தோட அதிகரிக்கிற விஷயமாகவும் இருக்கலாம், நேரத்தோட குறைவடைகின்ற விஷயமாகவும் இருக்கலாம். விளங்குதுலடாப்பா. அப்படிப்பட்ட நேரத்தோட மாறுகின்ற விஷய பயன்படுத்தினா ஏ மாறும். அல்லது போன M மாறினா அளவு என்ன செய்யும்? A மாறும் என்ற விஷயம் விளங்கும். அதாவது M மாறுதுன்னு சொன்னா என்னதாமா? திணிவு அழியுது. இப்ப திணிவு என்னது? ராக்கெட் மோஷன் எடுப்போம்டா. ராக்கெட் மோஷன் அதாவது என்ன செய்ய போண்டா, ஒரு ராக்கெட் ஆனது என்ன செய்ய போது லான்ச் பண்ண போறோம். ஒரு ராக்கெட்ட புவி மேற்பரப்பில இருந்து ஒரு குறித்த ஸ்தானத்துல விண்வெளியில என்ன செய்ய போறோம்? லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்றதுக்கு அப்ப ராக்கெட் லான்ச் பண்ண என்ன செய்யும்? அதுக்குரிய செட்டப் எல்லாம் செய்து அதை வச்சு போட்டு நாங்க என்ன செய்வோம்? அவரை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். அவர் வலிக்கிற அவரில் இருக்க எரிபொருளானது தகனமடைய வலிக்கும். எரிபொருள் தகனமடைய ராக்கெட்டினுடைய மாஸ் என்ன செய்யும்? திணிவு குறைவடை. அப்ப M குறைஞ்சிட்டு சொன்னா அக்சலரேஷன் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப திணிவு குறைய ஆறுமுடுகள் கூடும். அது மட்டும் பார்க்க வேணும். அப்ப அந்த இடத்துல F மாறாமல் இருக்க வேணும் யோசிக்க. அப்ப F மாறுமெண்டா ரெண்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ண வேணும்டா. அதான் சொன்னான். ஏல பொறுத்த வரைக்கும் படியா கவனி, செண்டு மாறா கணியத்தை வச்சு செக் பண்ற விஷயங்கள் இல்ல. அதுக்காக கரெக்ட் செக் பண்ண இயலாது. ரெண்டு மாறா கணியத்தை வச்சு செக் பண்றது, ஒரு குறித்த நேரத்துல ஒரு மாறா கணியத்தை வச்சு, அந்த ஒரு மாறா கணியத்தையும் ஒரு மாறும் கணியத்தையும் வச்சு ஆராய்ந்து முடிவு சொல்லலாம். ஒரு குறித்த நேரத்தில் விளங்கு ரெண்டு பேரையும் மாற விட்டு செய்ய வேண்டிய ஒரே நேரத்துல செய்கிறாங்க. அது கரெக்ட் பிடிச்சவே இல்லை. அது வேற அது செய்யலாம். விளங்கு இல்ல. அப்ப இதனாலதான் அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்கம் மற்றது எரிய இயக்கத்துல இந்த மாறும் ஆறுமுடுகள் கதை இருக்காது. எப்பயுமே என்ன இருக்கும்? மாறா ஆறுமுடுகள் கதை தான் இருக்கும். மாறா ஆறுமுடுகள் கதை தான் இருக்கும். மாறா ஆறுமுடுகள் என்ற ஒரு இடத்துல ஆறுமுடுகள் மாறி, அப்ப விளையல் விஷயம் என்ன செய்யல? மாறி. இதெல்லாம் முடிவுகள் எடுக்கிறேன். இதெல்லாம் முடிவு. ஆறுமுடுகள் மாற இல்லையா? ஓகே, எனக்கு விளங்குது. ஆறுமுடுகள் மாற இல்ல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும், ஏல இருக்கிற கதையில திணிவு என்று சொல்றது மாறாது. திணிவு இயக்கங்கள்ல திணிவு மாறலி.
திரிவு மாறலின்னு எடுத்தோம்னு சொன்னா என்னது ஆறுமுகல் மாறாண்டா விச மாறாது. சோ விளைவில் விச ரிசல்டன்ட் போர்ஸ் மாற இல்ல. ரிசல்டன்ட் போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சோ அதான் ஃபைனல் என்னது முடிவு. ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன எடுக்கலாம்? ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன எடுக்கலாம்? ரிசல்டன்ட் போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஃபைனல் முடிவு அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நான் மாறுமுகல் கதை என்ன செய்ய மாட்டேன், கதைக்க மாட்டோம். ஆரம்பத்துல என்ன மெக்கானிக்ஸ் தொடக்கத்திலே இந்த மாறுமுகல் கதை கதைக்கிறீங்க. ஆனா மாறுமுகல் இருக்குது என்று தெரிஞ்சுவோம். எப்படி இதான் 4 விதமான படித்திறன் மரம். வேகநிறை படித்திறன் மாறினா அது மாறுமுகல் மாறும் படித்திறன். அப்ப மாறுமுகல் வேகநிறை படித்திறன் ஆறுமுகல். வேகநிறை படித்திறன் ஆறுமுகல். படித்திறன் மாறுச்சு என்று சொன்னா ஆறுமுகல் மாறுது. ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம், மெக்கானிக்ஸ் ஆரம்பத்தில இவர் எடுத்து படிக்க மாட்டோம். மாறாமல் இருக்கிற கேசத்தான் எடுத்து படிப்போம். நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஆரம்பத்திலே தொடக்கத்திலே தெளிவுபடுத்திக் கொள்றேன். சரியா? ஓகே, விஷயத்தை கவனம். அப்ப என்ன செய்வோம், கிளியர் பண்ணி போட்டு நாங்க மிச்சத்தை என்ன செய்வோம் தொடருவோம். ஓகே, கிளியர் பண்ணி போட்டு மிச்சத்தை தொடருவோம். ஐயா ஓகே.